இது நாள் வரை மிக ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வந்த ஓர் அரிய கலை. நமது நடந்தது என்ன குழுவின் முயற்சியினர் எக்ஸ்க்ளூசிவ் காட்சிகளாக இதோ இப்போது உங்கள் பார்வைக்கு. தாக்க வரும் சீடர்களை பார்த்தபடி தன் விரலை நீட்டு தடுமாறி விழுகின்றனர் ஒவ்வொருவரும். யாரையும் அவர் தொடவில்லை. விரலை மட்டும் நீட்டி தாக்கும் இதனைத்தான் சூண்டுவர்மம் என்கின்றனர். விரலை மட்டும் காட்டி சிலரை சுழற்றியும் விழ வைக்கிறார் பிரகாசம் குருக்கள். இதோ அடுத்ததாக இப்போது இவர் செய்து காட்டுவதுதான் ஊதுவர்மம். தாக்க வருபவரை பார்த்து பிரகாசம் குருக்கள் பலமாக ஊத தடுமாறி கீழே விழுகின்றனர் ஒவ்வொருவரும். இதோ இப்போது விரலையும் காட்டவில்லை, வாயால் ஊதவும் இல்லை. ஆனாலும் யாருமே அவரை தாக்க முடியாமல் ஏதோ ஒன்று தடுக்கிறது. ஆம், தனது பார்வையால் எதிராளியை தாக்கி விழச் செய்கிறார் பிரகாசம் குருக்கள். நம்பவும் முடியவில்லை, நம்பாமலும் இருக்க முடியவில்லை. நாம் ஆவலோடு தேடி வந்த நோக்குவர்மம் நம் கண்முன்னே காட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. சிலர் அவருடைய பார்வையை தாங்க முடியாமல் அவர் மீதே இடித்துக் கொண்டு தடுமாறுகின்றனர். பிரகாசம் குருக்களின் சூண்டு வர்மத்தை எதிர்கொள்ள முடியாமல் பலரும் திணறியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. சிலர் மயங்கி விழுந்தனர். அவர்களது வர்ம புள்ளிகளில் தட்டி சிகிச்சையும் கொடுத்து அவர்களை எழுப்பியும் விட்டார் பிரகாசம் குருக்கள். தாக்க வந்த சீடர் ஒருவரை சூண்டு வர்மத்தால் ரங்கராட்டினம் போல் சுழற்றி அடித்த காட்சி பார்ப்பவர்களை வதைவதைக்கச் செய்தது. சுற்றி முடித்து சுருண்டு விழுந்தவர் எழுந்திருக்கவே இல்லை. மயங்கியவருக்கும் சில வர்ம சிகிச்சைகள் நடந்த பிறகே அவர் சகஜ நிலைக்கு திரும்பினார். கண்ணுக்கு முன்னால் நடந்தன காட்சிகள், ஆனால் மனமோ நம்ப மறுத்தது. குருவும் சீடர்களும் சேர்ந்து நாடகமாடுகிறார்களோ? பார்வையால் மட்டுமே ஒருவரை எப்படி தடுமாறி விழச் செய்ய முடியும்? நமது சந்தேகங்களை பிரகாசம் குருக்களின் முன் வைத்தோம். உடனே மற்றுமொரு சோதனைக்கு தயாரானார் பிரகாசம் குருக்கள். அஞ்சடி 10 அடியிலும் நெருங்க முடியல. எண்ணங்களும் சிதறடிக்கப்படுகிறது. தள்ளாடக்கூடிய நிலை. நோக்குவர்மத்தின் செயல்முறைகளை நேரிடையாக பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இந்த பயணத்தில் கலந்து கொண்ட டாக்டர் ரமேஷ் தனது சந்தேகங்களை போக்கிக் கொள்ள தானே களம் இறங்க முடிவு செய்தார். பிரகாசம் ஐயா அவருடைய சீடரை வச்சு இந்த நோக்கரம் பண்ணிட்டு இருக்காப்ல. இப்ப நான் வெளியால நான் போய் உள்ளார நோக்கர்மத்தை எனக்கு செஞ்சு காமிக்க போறாங்க. மீண்டும் ஆரம்பமானது நோக்குவர்மம்.
உறுதியுடன் தாக்கச் சென்ற டாக்டர் ரமேஷ் ஒரு கட்டத்தில் மயங்கியது போல் ஸ்தம்பித்து ஒரே இடத்தில் நின்றுவிட்டார். ஏதும் செய்ய முடியாமல் டாக்டர் ரமேஷின் கண்கள் சொருக ஆரம்பித்தன. நோக்குவர்மம் தன்னை என்ன செய்தது என்பதை சொல்லவே வெகு நேரம் தேவைப்பட்டது டாக்டர் ரமேஷிற்கு. அவரை ஒரு 10 அடி, ஒரு 5 அடி 10 அடியிலேயே அவரை நெருங்க முடியல. மேலும் வந்து நம்ம ரொம்ப ஃபோர்ஸாக தாக்க போனோம்னா அந்த தாக்குதல் முறை வந்து நம்மளுடைய மைண்டை வந்து ரொம்ப வந்து சிதறடிச்சு ஒரு சுத்திர மாதிரி ஒரு இது மயக்கம் போடுற மாதிரி ஒரு நிலை வந்தது. அப்புறம் வந்து ஹார்ட் பீட் வந்து ரொம்ப அதிகமாச்சு. புரியுங்களா? அவர் வந்து நேரடியாக வந்து கண்ணால் பார்க்க முடியல. அப்புறம் அடுத்து சுண்டு வர்மம் காமிக்கும் போது முழுக்க அவர் வந்து பார்க்க முடியல. நான் ஏற்கனவே கொஞ்சம் யோகா பண்ணுறதுனால அவரை இது பண்ணி பார்த்தேன். ஆனால் அவர் பக்கத்தில் நெருங்க முடியல. ஸ்டாலின் மனோகரன் டாக்டர் புஷ்பராஜின் மகன். இவரையும் நோக்குவர்ம பரிசோதனைக்கு உட்படுத்தினோம். பிரகாசம் குருக்களின் கண்களை நேருக்கு நேராக பார்க்கவே முடியாத அளவிற்கு தடுமாறினார் ஸ்டாலின். நம்ம எப்படி தண்ணியில பார்த்துட்டு ஒரு கல் எடுத்து போட்டா அலை அடிச்சு அப்படி அலையா பிரிஞ்சு போகுமோ அந்த மாதிரி நம்ம எண்ணங்களும் சிதறடிக்கப்படுகிறது. அதே மாதிரி நம்ம பார்வைக்கு அந்த மாதிரியே தெரியுது அலையா. நமக்கு சரியான ஒரு பேலன்ஸ் வந்து கிடைக்கல. ஒரு தள்ளாடக்கூடிய நிலை வந்து நமக்கு கண்ணுலையும் தெரியுது, எண்ணத்திலையும் அப்படிதான், உடம்பு ரீதியும் அப்படிதான் தெரியுது. பார்வையால் ஒருவரை தாக்க முடியுமா? நோக்குவர்மம் உண்மைதானா? தர்க்க ரீதியிலான மனம் ஏற்க மறுத்தாலும் கண்ணுக்கு முன்னால் நடக்கும் நிகழ்வுகளை எப்படி மறுக்க முடியும்? அற்புதமான இக்கலை கடுமையான மூச்சு பயிற்சியினால் எல்லோருக்குமே சாத்தியம்தான் என விளக்கமளித்தார் பிரகாசம் குருக்கள். நம் சுவாசத்தை கட்டுப்படுத்த தெரிந்து கொண்டால் சுப்பீரியர் பவர் நமக்கு வரும். ஒரு ஆள் நம்மை தாக்க வரும்போது இந்த சுப்பீரியர் பவரை கொண்டு நாம் அவரை அடக்கலாம். நமக்கு அயாளை சப்ரஸ் செய்யாங்க. மிக பழமையான பாரம்பரியம் கொண்ட தமிழ் மருத்துவம், அதில் ஒரு பிரிவான நோக்குவர்மம். அரிதான இக்கலையை தமிழகத்தில் கற்றுத் தேர்ந்து தற்போது கேரளாவில் அதை பயிற்றுவிக்கும் அளவிற்கு நிபுணத்துவம் பெற்று விளங்குகிறார் பிரகாசம் குருக்கள். தமிழகத்தைச் சேர்ந்த சில குருக்களிடம்தான் வர்மக்கலையை தான் கற்றுக்கொண்டதாக சொல்கிறார் பிரகாசம் குருக்கள். അഗസ്ത്യമുനിയുടെ മെയ്തീണ്ടാ കാലം എന്ന് പറയുന്ന அகத்திய முனியின் மெய்தீண்டா காலம் ஒரு பிரத்யேகமான கலை. அது மேல எனக்கு இருந்த ஆர்வத்தால சின்ன வயசுல அதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். 40 வருட பயிற்சியினால் நான் இப்போது சூண்டு வர்மம், நோக்கு வர்மம் இதெல்லாம் செய்யக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறேன். நம்ம மனம், உடல், ஜீவசக்தி, பிராணசக்தி எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தினால் மட்டுமே இந்த கலையை செய்ய முடியும். இதை செய்வதற்கென மந்திரம், தந்திரம், யந்திரங்கள் உள்ளன. ലഭിക്കാൻ കഴിയുള്ളൂ. അതിനകത്ത് മന്ത്രങ്ങളുണ്ട്, தந்திரங்களுண்டு, யந்திரங்களுண்டு. அவருக்கு முதல் குரு வந்து அவங்க அம்மா தான்.
அம்மாட்ட இருந்து தான் முதல்ல வந்து தமிழ் மருத்துவத்தை படிச்சிருக்காரு. பிறகு இவர் தனியாக வெளியே வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் கேரளாவிலையும் உள்ள சித்த மருத்துவர்கள்ட்ட வர்ம மருத்துவர்கள்ட்ட தனிப்பயிற்சி எடுத்திருக்காரு. அதன் அடிப்படையில் வந்து இவர் இப்போ வர்ம மருத்துவத்தில் மிகச்சிறந்த ஒரு நிபுணத்துவமான ஒரு தமிழ் மருத்துவ ஆசானா வந்து இந்த கேரளாவில் திகழ்ந்துட்டு இருக்காரு. உடல்நல கோளாறுகளுடன் இவரை தேடி வருபவர்களுக்கு சிகிச்சை வர்மத்தின் மூலம் உடனடி தீர்வுகளையும் செய்து வருகிறார் பிரகாசம் குருக்கள். ഒരു ജീവിയെ നശിപ്പിക്കുവാൻ മർമ്മശാസ്ത്രം അനുവദിക്കുകയില്ല. രക്ഷിക്കാൻ വേണ്ടി മാത്രമാണ് மர்மசாஸ்திரம் പറഞ്ഞിട്ടുള്ളത്. எந்த ஒரு உயிரையும் அழிப்பதற்கு இந்த வர்ம சாஸ்திரம் அனுமதிப்பதில்லை. ஒரு உயிரை காப்பதற்கு மட்டுமே இந்த கலை சொல்லித் தரப்படுகிறது. உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட மாடர்ன் சயின்ஸான மெடிக்கல் சயின்ஸால் கூட அன்கான்சியஸ் நிலைக்கு போன ஒருவரை சரி செய்ய முடியாது. ஆனால் இந்த வர்ம சாஸ்திரத்தால் ஒரு நொடியில் ஒரு விரலால் தொட்டே சரி செய்து விட முடியும். அன்கான்சியஸ் நிலைக்கு போன நோயாளியின் நினைவை